அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம வல்லினம் மிகும் இடத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வல்லினம் மிகா இடங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாக்கியங்களை கையாளும் போது, கட்டுரைகள்லாம் எழுதும் போது, நிலைமொழி வருமொழி ரெண்டு வார்த்தைகளை பக்கத்துல எழுதும் போது வருமொழியில வந்து சேரக்கூடிய சொல்ல கா சா தா பா இந்த ஒற்றெழுத்துகள், இந்த ஒற்றெழுத்துகளோட வர்க்கங்கள் வந்துச்சுன்னா நடுவுல புணரும் போது அதே ஒற்றுகள், அதே இக்கு இச்சு இத்து இப்பு மிகுந்து வரும்னு பார்த்தோம். இனி மிகாமல் வரக்கூடிய அதே வருமொழியில அதே ஒற்றெழுத்துக்களை வச்சு சொற்கள் வந்தாலும் எந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாதுங்கிற விதிகளை இன்னைக்கு நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பின்னால வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்ப்போம். அது குட்டல் செய், அது செய். இது குட்டல் கான், இது கான். வரலையா? போடக்கூடாது. அடுத்து வினா பெயர்கள். வினா பெயர்கள்னா எது, யாவை, ஏன், இந்த மாதிரி வரக்கூடிய வினா பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. எது குட்டல் கண்டாய், இதுலயும் போடக்கூடாது. எவை குட்டல் தவறுகள், இந்த மாதிரி வினா பெயர்கள் வரக்கூடிய இடத்துல நடுவுல போடக்கூடாது. அடுத்து எழுவாய் தொடர். எழுவாய்னா பெயர் சொல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவாய்னா பெயர் சொல். ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்தால வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. குதிரை குட்டல் தாண்டியது, குதிரை தாண்டியது. குதிரைங்கிறது பெயர் சொல். எழுவாய்ங்கிறத பெயர் சொல்னு பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பெயர் சொல்லுக்கு அடுத்தால வராது. கிளி குட்டல் பேசும், கிளி பேசும், அவ்வளவுதான், வராது. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிவுகளில் மூன்றாம் வேற்றுமை உருபு என்னது, ஆறாம் வேற்றுமை உருபு என்னது, இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் விரிவாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. ஏற்கனவே வல்லினம் மிகுங்கிற இடத்துல ரெண்டாம் வேற்றுமை உருபும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பின்னால வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க, மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிவுகள். மூன்றாம் வேற்றுமை உருபு எது, ஒடு அல்லது ஆள். ஆறாம் வேற்றுமை என்னது, அது. இந்த மாதிரி ஒடு அல்லது ஆள் ரெண்டும் மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஒரு தொடர்கள்ல விரிவா வெளிப்படையா வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடியும் போடக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க. அண்ணனோடு கூட்டல் போ, அண்ணனோடு போ, இடையில இப்பு சேர்த்துக்க கூடாது. அடுத்து எனது கூட்டல் சட்டை, எனது சட்டை. எனது கூட்டல் கால், எனது கால். இந்த ஆறாம் வேற்றுமை உருபெல்லாம் வெளிப்படையா வரக்கூடிய இடத்துல போடக்கூடாது. அடுத்து விழித்தொடர். யாரையாவது நம்ம கூப்பிடுவோம்ல, விழித்தல். விழித்தல்னா கூப்பிடுதல். அந்த மாதிரி விழித்தொடர்கள்ல வல்லினம் மிகாது. தந்தையே கூட்டல் பாருங்கள், அண்ணா பாருங்கள் அப்படி சொல்லும் போது யாரையாவது கூப்பிட்டு பேசுறது மாதிரி இருந்தாச்சுன்னா வல்லினம் மிகாது. அடுத்து பேரச்சத்தில் வல்லினம் மிகாது. பேரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம். நம்ம நிறைய வாட்டி நம்ம வகுப்புகள்ல பேரச்சத்துக்கு விளக்கம் பார்த்துட்டோம். பேரச்சத்துக்கு நடுவுலையும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வந்த குட்டல் சிரிப்பு, வந்த சிரிப்பு. பார்த்த கூட்டல் பையன், பார்த்த பையன். அடுத்து பாருங்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில். தொகைனாலே தொகுதல், தொக்கி வருதல், அப்படின்னா மறைந்து வருதல். சரியா? இப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபு எங்கெல்லாம் தொக்கி வருதோ மறைஞ்சு வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க. நாடு குட்டல் கண்டான், நாடு கண்டான். இதுல எங்க ரெண்டாம் வேற்றுமை உருபு எது, அது எப்படி இங்க மறைஞ்சிருக்கு பாருங்க. நாட்டை கண்டான். நாடு குட்டல் ஐ, இந்த இடத்துல ஐ வந்து நமக்கு தெரியாம தொடர்ல வெளியில தெரியாம மறைஞ்சிருக்குது. சோ அந்த ரெண்டாம் வேற்றுமை தொகையில மறைஞ்சு வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. கூட்டை கூட்டல் கட்டு, ஐ மறைஞ்சிருக்கா, கூடு கட்டு. இந்த மாதிரி ஐ மறைஞ்சு வரக்கூடிய இடத்துல நம்ம போட வேண்டாம். அடுத்து படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. படி வரும்படி குட்டல் சொன்னார், போகும்படி குட்டல்
சொன்னார். இந்த மாதிரி படி படின்னு வரக்கூடிய வினை எச்சத்துக்கு பின்னால நடுவுல வராது. வியங்கோள் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்று, வினைமுற்று வந்து நமக்கு தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்றுன்னு 4 டைப்ல உண்டு. முக்கியமா 2 வகையை சொல்லுவாங்க, திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றை கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா 3 விதி இருக்கு. என்னெல்லாம் பார்த்துருவோமா? வியங்கோள் வினைமுற்றுனா அது வந்து ஒரு பொருள் முற்று பெற்றதுதான். ஆனா வியங்கோள்னு சொல்றதுக்கு அதுல வந்து லாஸ்ட் வார்த்தை கால முடியும். கா இயர்ல முடியும். முத கருத்து. 2வது கருத்து, ஒரு ஆளை வாழ்த்துற மாதிரி இருக்கும் அல்லது வையிற மாதிரி இருக்கும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த 4 பொருளையும் அடிப்படையா வச்சுட்டு வரும். இப்ப பாருங்க, வியங்கோள் வினைமுற்று தொடர்ல வியங்கோள் வினைமுற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து வினைமுற்றாக நமக்கு பாக்குறதுக்கு வினைமுற்று மாதிரி இருக்காது. அன், ஆன், அள், ஆள் அந்த மாதிரி விகுதி எழுத்துகள் வந்திருக்காது. ஆனா வியங்கோள் வினைமுற்றுக்கு கா வரணும், லாஸ்ட் கால முடியணும், அல்லது இயல முடியணும், அல்லது இயர்ல முடியணும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த 4 பொருள்லே வரலாம். இப்ப வாழ்த்துற மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டுன்னா வாழ்க, வையிற மாதிரினா ஒளிக, வேண்ட மாதிரினா தருக, விதித்தல்னா செல்க, இந்த 4 பொருளையுமே வரும். இன்னொரு முக்கியமான கருத்து, இதுல வந்து இறுதி வினைமுற்றுக்குள்ள இறுதி விகுதிகள் இல்லாட்டியுமே இது 2 திணை, 5 பால், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இடம் அனைத்துக்கும் பொதுவான வார்த்தைகளாக தான் வரும். அது ஆண்பாலா இருந்தாலும் சரி, பெண்பாலா இருந்தாலும் சரி, உயர்திணையாக இருந்தாலும் சரி, அக்னிணையா இருந்தாலும் சரி, தன்மையில பேசினாலும் சரி, முன்னிலையில பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் வாழ்க, ஒளிக, தருக, செல்க, வாழிய, வாழியர், தருக, இப்படிதான் வரும். அப்போ வியங்கோள் வினைமுற்றுக்கு நான் இலக்கணம் குறிப்பா ஷார்ட்டா சொல்லிட்டேன். இந்த மாதிரி வியங்கோள் வினைமுற்று தொடர்க்க நடுவுலையும் வராது. எது வராது? வல்லினம் வராது. இப்ப பாருங்க, வாழ்க குட்டல் தமிழ், வாழ்க தமிழ், வருக குட்டல் தலைவா, வருக தலைவா, செல்க குட்டல் தலைவா, செல்க தலைவா. இனி வினைத்தொகை, வினைத்தொகைக்கு நம்ம இலக்கணம், விரிவான இலக்கணம் பார்த்திருக்கோம். நான் இந்த இடத்துல சுருக்கமா சொல்லி தந்துட்டு தொடர்கிறேன். பாருங்க, வினை தொகைனா நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நம்ம வகுப்புகள்ல. தொகைனா தொக்கி வருதல், தொக்கி வருதல்னா மறைந்து வருதல். வினை தொகையில அப்படி என்ன மறைந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் காட்டும் இடைநிலைகள். ஒரு வினைத்தொகைய வார்த்தைய நம்ம பார்த்தோம்னா அது என்ன காலத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதே வார்த்தையை நம்ம 3 காலத்துக்கும் மாத்தி அமைச்சுக்கலாம். காலம் காட்டும் இடைநிலைகள் தான் வினைத்தொகையில மறைஞ்சிருக்கும். காலம் காட்டும் இடைநிலைகள்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களாம், வருகிறான், இதுல கிரு வந்திருக்கா, நடுவுல வந்தான், இதுல இத்து வந்திருக்கா, அப்போ போவான், இதுல யூ வந்திருக்கா. இந்த மாதிரி இடைநிலைகள் நடுவுல ஒரு சொல்லுக்கு, வினை சொல்லுக்கு நடுவுல இருந்தாதான் அது என்ன காலம்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா வினைத்தொகையில காலம் காட்டும் இடைநிலைகள் இருக்காது. அது நம்ம என்ன காலம்னு சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டு பாருங்க, குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். இப்போ குடி தண்ணீர் எப்படி வினைத்தொகையாச்சு? குடி தண்ணீர், இதுல உங்களுக்கு என்ன காலம்னு தெரியுதா? தெரியாது. ஆனா நம்ம 3 காலத்துக்கும் இதை மாத்திக்கலாம். முத வார்த்தைய பாருங்க, குடிக்கும் தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, இனிமேல் வளரும் பிறை. அந்த முத வார்த்தைய நம்ம 3 காலத்துக்கும் மாத்தி அமைச்சுக்கலாம். சரியா? திருவளர் செல்வன், திரு வளர்கின்ற செல்வன், வளர்ந்த செல்வன், இனிமேல் வளர்கின்ற செல்வன். இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு நம்ம கவனிக்கணும். காலங்காலமா நம்ம திருமண பத்திரிகையில திருவளர் செல்வன் போடுவோம். ஆனா நடுவுல இச்சு சேர்த்துதான் எழுதுறோம். அது ரொம்ப தப்பு. திருவளர் செல்வன்ல நடுவுல ஒற்று மிக கூடாது, வல்லினம் மிக கூடாது. சரியா? அடுத்து
8 10 தவிர வல்லினம் மிகும் இடத்துல 8 10ங்கிற எண்ணு பேருக்கு 8 10 தவிர பிற எண்ணு பேர்கள் எண்ணு பேர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. உண்மை தொகை தொகைனா ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வர்றது. உண்மை தொகையில உம்முங்கிற வார்த்தை மட்டும்தான் மறைஞ்சு வரும். இவ பாருங்க, தாய் தாயும் தந்தையும் இரவும் பகலும் மறைஞ்சிருக்கா. இந்த மாதிரிப்பட்ட உண்மை தொகைக்கு நடுவுல வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற இந்த மாதிரிப்பட்ட சொற்களுக்கு பின்னாலேயும் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தால அவ்வளவு இவ்வளவு அத்தனை இத்தனை அவ்வாறு இவ்வாறு அத்தகைய இத்தகைய இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாலேயும் வல்லினம் மிகாது. அடுத்தால 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்கள்ல வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்துட்டோம். 3ஆம் வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு இந்த மாதிரிப்பட்ட வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை உருபு ஓடு, அடுத்து 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது. இங்க பாருங்க, என்னோடு குட்டல் சேர், என்னோடு சேர், மரத்தில் இருந்து குட்டல் பறி, மரத்தில் இருந்து பறி, குரங்கினது குட்டி இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நடுவுல வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. இந்த மாதிரிப்பட்ட 2 3 இந்த மாதிரிப்பட்ட வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு வரக்கூடிய இடத்துல இங்கேயே அழகா கொடுத்துட்டாங்க வல்லினம். பாருங்க, தமிழை படி, கையால் தட்டு, வீட்டுக்கு சென்றாள், கரையிருந்து பார்த்தான், கரையிருந்து பாய்ந்தான் இந்த மாதிரி இடத்துலயும் வல்லினம் மிகாது. அடுத்து நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. உயர்திணை சார்ந்த பெயராக நிலைமொழி இருந்தா மொத வார்த்தை 2 தொடர்ல மொத வார்த்தை நிலையாக நிற்கக்கூடிய சொல் மொத வார்த்தை உயர்திணையாக இருக்கும்போது தலைவி கூட்டல் கூற்று, தொண்டர் கூட்டல் படை இந்த மாதிரி உயர்திணையாக இருக்கும்போது வல்லினம் மிகாது. அடுத்தால சால தவ தட குல என்னும் உருச்சொற்கள் தவிர இதெல்லாம் வல்லினம் மிகக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்துட்டோம். இதை தவிர மற்ற உரிச்சொற்கள்ல வல்லினம் மிகாது. உரு குட்டல் பொருள், உரு பொருள், நனி குட்டல் தின்றான், நனி தின்றான், கடி குட்டல் காவல், கடிக்காவல். சரியாச்சா? அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியில என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுக்கு தொடர் உணர்ச்சிக்கு ஏற்றவாறு எத்தனை வாட்டி வேணாலும் வரும். இரட்டை கிளவி 2 தடவை மட்டும்தான் வரும். இரட்டை கிளவிய பிரிச்சா பொருள் தராது, தனி வார்த்தையா இருந்தா பொருள் தராது. அடுக்கு தொடர் தனியா பிரிச்சோம்னா பொருள் தரும். இந்த மாதிரி அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகிய வார்த்தைகளுக்கு நடுவுல வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, பார்ப்பார் இது அடுக்கு தொடர், சல சல இது இரட்டை கிளவி, இதுக்கு நடுவுல இச்சோ இப்போ போட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து கல் என்னும் அகரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது. ஆனா சிலர் இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க, அதை கரெக்டுன்னு சொல்றாங்க, ஆனா போட வேண்டிய தேவை இல்லை. எடுத்துக்காட்டு பாருங்க, கருத்து குட்டல்கள் கருத்துகள், பொருள் குட்டல்கள் பொருட்கள், வாழ்த்து குட்டல்கள் வாழ்த்துக்கள்னு போடுவாங்க, தேவையில்லை, இந்த இடத்துல போட வேண்டாம். அடுத்து ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து, ஐகாரத்துல முடியக்கூடிய உயிர்மை ஓரெழுத்து சொற்கள், ஒரு எழுத்து தான் ஆனா அது ஒரு சொல், ஆனா அது ஐகாரத்துல முடியக்கூடிய வரிசையில வரக்கூடியது. அப்படிப்பட்ட சொல்லுக்கு நடுவுலையும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, பை இது ஒரு எழுத்து தான் ஆனா ஒரு சொல், ஐயில முடியக்கூடிய ஐ வரிசையில முடியக்கூடிய ஒரு எழுத்து சொல். சரியா? கை இதுவும் ஐகார வரிசையில முடியக்கூடிய ஒரு எழுத்து சொல். இதுகளுக்கு நடுவுலையும் பைக்கள் கைக்கள்னு நம்ம போட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவுதான் வல்லினம் மிகா இடம். சரியா? உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நம்ம வல்லினம் மிகா இடத்தை பத்தி பார்த்துட்டோம். நீ அடுத்த வகுப்புல அடுத்த வீடியோல வலு வளாநிலை வலு அமைதி பற்றி விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.